வணக்கங்க. சின்ன வயதில் 5 வரைக்கும் நண்பர்களே கிடையாது. கால்நடைகளோடு தான் வாழ்க்கை. பள்ளியில் படிக்கும் பொழுது 5வதுக்கு பிறகு தான் நகர்ப்புறம். விவசாயம் சார்ந்த குடும்பங்கிறதுனால நெல், வயல், மானாவாரி பயிர் இதுகளோட இருக்கும். நான் இருந்த காலகட்டங்களில் இங்கே நரி, ஊர்வன, பரப்பன எல்லாத்தோடையும் இணைந்து வாழக்கூடியது. படிக்கிறது கூட தோப்புக்குள்ளே படிக்கிற மாதிரி ஒரு சூழல். அதனால் இயற்கையோடு இயந்த வாழ்க்கை. பள்ளிக்கூடம் போகும்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி புளிய மரத்தடியில் நான் அடிக்கலைனாலும் மற்றவர்கள் கல்லால் புளியங்க அடிக்கிறத பார்த்து மழை வந்தால் நனைந்து கொண்டு நடந்து, பிறகு இருசக்கர மிதிய வண்டியில் நம்ம போகிறது வர்றது. காலையில் எழுந்தவுடன் 5 மணிக்கெல்லாம் விளையாட்டு பயிற்சி, வளைகளி மற்றும் கால்பந்து விளையாட்டு, ஓட்டப்பந்தயம். பள்ளி நாட்களில் பள்ளி தூய அந்தோணியார் உயர்நிலைப் பள்ளியில் வளைகளி மற்றும் கால்பந்து விளையாட்டில் மாவட்ட அளவில் அந்த பள்ளி வெற்றி பெறுவதற்கு அந்த அணியிலிருந்து ஒரு விளையாடக்கூடிய வாய்ப்பு. ஸ்கோரிங் ஃபார்வர்ட், முன்னாடி இருந்து வளைகளியில் முன்னாடியும் கால்பந்தில் நடுப்பகுதியிலையும் இருந்து விளையாடிய உண்டு. மாவட்ட அளவில் 800 மீட்டரில் 2ஆம் பரிசு பெற்றிருக்கிறேன். அதை தொடர்ந்து அப்புறம் அப்படியே இருக்கும்போது நான் மேலே படிக்கிறதுக்கு இந்த வளைகளி எனக்கு ரொம்ப இயற்கையாகவே வருங்கிறதுனால அது சார்ந்தே போகணும்னு நினச்சி வங்கி பணி அங்கே போயிட்டு விளையாட்டில் சேர்ந்து இந்தியாவுக்கு ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக வரணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. எங்கள் தாத்தா ஐயா ரத்தனசாமி அவர்கள் இந்த மாதிரி படிப்புக்கு மேலே போகிறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் உனக்கு எது விருப்பமோ அது படினாங்க. இல்லை, நீங்கள் சொல்லுங்க தாத்தான்னு சொன்னேன். விவசாயிகளுக்கு பயனுள்ள படிப்புன்னு சொல்லும்போது நான் எனக்கு இளநிலை விவசாயத்தை பற்றி தெரியும். சென்னையில் ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்குது. அது 5 ஆண்டுகள் ஒரு கால்நடை மருத்துவருக்கான படிப்புங்கிறத பற்றி எனக்கு விவரம் தெரியாதப்ப ஒரத்த நாட்டு பகுதியைச் சேர்ந்து மலேசியா நாட்டில் இருந்து குடிபெயர்ந்து வந்த திரு வீரபாண்டி என்பது பள்ளியில் என்னோட பயின்றார். அவருக்கு உலக அனுபவம் இருந்ததுனால அவர் சொன்னார், இன்னைக்கு காலையில் இந்து பத்திரிகையில் கால்நடை மருத்துவ படிப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கிறது, நீங்கள் அதை படிக்கலாம், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு என்று சொன்னார். அவர் மாவட்ட அளவிலேயே அந்த SSLC, PUC எல்லாத்துலேயும் முதல் நிலையில் பண்ணவர். நான் பூண்டி புட்பம் கல்லூரியில் தான் அந்த புதுமுக வகுப்பு முடிச்சிருந்தேன். பேருந்தில் வரும்பொழுது அந்த செய்தியை சொன்ன பிறகு நான் அதுக்கான விண்ணப்பத்தை அனுப்பிச்சு அப்புறம் கால்நடை மருத்துவத்தில் சேர்ந்தேன். இதுதான் அவர் சென்னையில் படிக்கக்கூடிய படிப்பு ஒரு 5.5-6 ஆண்டுகள் படித்தால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தாத்தா சொன்னது போல் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்கிறது இணைக்கக்கூடிய ஒரு மைய புள்ளியாக சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி இருந்தது. இதுதான் அதுக்கான காரணம். அதுக்கு பிறகு கல்லூரியில் படிக்கும்போது மிகச்சிறந்த ஆசிரியர்கள் வகுப்பில் எடுக்கும் பொழுது ரொம்ப உத்வேகமாக இருக்கும். விளையாட்டுலேயும் காலை முதல் மாலை வரை கல்லூரி படிப்பு, அதுக்கப்புறம் மாலையில் முழுமத விளையாட்டு. முடிந்த நேரம் நூலகங்களில் நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடியதை ஊக்குவிக்கக்கூடிய பேராசிரியர்கள் இருந்தார்கள். அதில் பல பேராசிரியர்களுடைய வகுப்புகள் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அவர்களுடைய கள அனுபவம் எல்லாம் சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து நான் ஏதாவது பங்களிப்பு செய்யக்கூடிய துறையாக இருக்கணும்னு சொல்லும் பொழுது கால்நடை மருந்தியல் ஆய்வுக்கான தளம் இருப்பதாக என் மனதிலே பட்டது. ரொம்ப பெரிய யோசித்து செஞ்சேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் அப்போ ஆசிரியர்கள் அந்த டாக்டர் நடராஜன், டாக்டர் கோபாலன், இது போன்ற சிறந்த ஆசிரியர்கள்கிட்ட வகுப்பு எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு இந்த படிப்பை பற்றி கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. அதனால தான் மருந்தியல் துறையில் ஆய்வுக்காக வந்தேன். அதற்கு பிறகு டாக்டர் எஸ் ஜெயசுந்தர் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்ததுனால அவருடைய ஆலோசனையின் பேரில்
எம்விஎஸ்சி, பிஹெச்டி பட்டப்படிப்புகளுக்கு வந்து முனைவர் பட்டப்படிப்பு இதெல்லாம் படிக்கும்பொழுது அவருடைய வழிகாட்டுதல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எனக்கு வந்து டாக்டர் ஜெயசுந்தர் கூட வந்து டாக்டர் கௌரி சங்கர் தான் எனக்கு வந்து வழிகாட்டுதல் அந்த கமிட்டியில் இருந்தாங்க. அதில் வந்து டாக்டர் கதிர்வேல் அவர்கள், ஃபிசியாலஜிலேருந்து டாக்டர் கோவிந்தராவ் போன்ற மிகச்சிறந்த ஆசிரியர்களுடைய வழிகாட்டு குழு இருந்ததுனால எனக்கு அந்த முக்கிய விஷயங்களில் அவங்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் ஆனால் எலிகளில் செஞ்ச ஆய்வுகள் வந்து அப்போவே ஸ்பெயின் நாட்டில் அந்த கட்டுரை வெளியானது. அனரெக்சியா என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் சார்ந்த ஆய்வாகவே இது இருந்து எனக்கு வந்து கால்நடை மருத்துவ என்ற முறையில் கால்நடைகளுக்கு நேரடியாக பயன் தரக்கூடியது படிக்கும்போது அப்புறம் என்னுடைய முனைவர் பட்ட படிப்புக்கு நான் வந்து டார்கெட் ஸ்பீஷின்னு சொல்லக்கூடிய எதுகளில் நம்ம வேலை செய்ய போகிறோமோ அது சம்பந்தமான ஆராய்ச்சி தான் பண்ணுவேன்னு பிடிவாதமாக இருந்ததுனால கோழியில் அதே அந்த துறை தான் அவங்க கொடுத்தாங்க. நான் வந்து அப்போவே மூலிகை மருத்துவத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டப்போ அது மேலோட்டமாக எல்லாரும் செய்கிறாங்க, நீங்கள் முனைவர் பட்ட படிப்புக்கு எடுத்து சரியாக செய்யலைன்னா அது முழுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொன்னதுனால அவரை மீறி அதை நான் செய்யாமல் அந்த துறையே ஃபீடிங் பிஹேவியர் நியூரோஃபார்மகாலஜின்னு சொல்லிட்டு அந்த துறையிலேயே அந்த ஆய்வு செய்தேன். அதற்கு வந்து அந்த முனைவர் படிப்புக்கு ஒரு தங்கப்பதக்கமும் கிடைத்தது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், என்ன படிக்கிறோம், மேற்கொண்டு என்ன ஆய்வு செய்கிறோம் வந்து அது நேரடியாக மக்களுக்கு அவர்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு அன்றாடம் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது இருந்தது. அப்புறம் 1997 வந்து ஏஹெச்ஆர்டிபின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதவள மேம்பாட்டுக்கான அதாவது அவங்க வந்து வேளாண்மைன்னு சொல்கிறாங்க, அதில் கால்நடைகளையும் ஏஹெச்ஆர்டிபி அக்ரிகல்ச்சர் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உலக வங்கி உதவியோடு அனுப்பப்பட்டதில் வந்து கனடா நாட்டில் மெகில் பல்கலைக்கழகத்துக்கு போனேன். அங்கே தான் வந்து டாக்சிகாலஜிங்கிறது ஒரு நச்சூட்டியல் வந்து மனிதனால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு மிக மோசமான விளைவு என்பதையும் அதற்கான தீர்வுகள் யாரும் சொல்கிறது இல்லை, அது இவ்வளவு இருக்கணும் அவ்வளவு இருக்கணும் ஒரு சட்ட ரீதியாக மட்டும் பார்க்குறாங்க. அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா இதை வந்து அளவு அடுத்து இதுக்குள்ளே இருக்கணும் அதுக்குள்ளே இருக்கணும்னா முதல்ல பயன்பாட்டை குறைக்கிறதுக்கானது வரும்போது நுண்ணுயிர்கொல்லி எதிர் மருந்துகளுக்கான ஒரு கட்டுரையை நானும் எனக்கு ஹோஸ்ட் பேராசிரியர் அந்த லாரி ஹிங்மேன் சேன் வந்து ஈகோடாக்சிகாலஜிஸ்ட், அவர் சுற்றுச்சூழல் நச்சூட்டியல் சார்ந்த நிபுணர். அவர்கள் பல செய்திகளை அவரோடு பகிர்ந்து கொண்டு பல இடங்களுக்கு சென்று ஹார்வர்டு பல்கலைக்கழகம், டப்ஸ் வெட்டினரி ஸ்கூல், ஆன்டாரியோ வெட்டினரி காலேஜில் இருக்கும் குவெல்ஃப் பல்கலைக்கழகம் டொராண்டோவில், இப்படி பல பல்கலைக்கழகங்களை சென்று பல மருந்தியல் பேராசிரியரோடு உரையாடிய பொழுது நமக்கான ஆய்வுகள் எதுவும் அந்த தளத்தில் இல்லை, அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கும் பெரிய செய்திகள் நமக்கு இல்லை அப்படி என்பதை உணர்ந்து, ஆனாலும் 1997 வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லப்படுகின்ற இந்த நுண்ணுயிர் கொல்லி மருந்துகளுக்கான எதிர்ப்பு தன்மையை இந்த நுண்ணுயிர்கள் மிக தீவிரமாக காட்டுகின்றன. அது இன்னும் மிகப்பெரிய அளவில் ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனையாகவும் மிக பூதாகரமாக அது வளர்ந்து கொண்டிருப்பதை நான் 97 உணர்ந்து கொண்டு வந்தேன். அது ஒரு மிகப்பெரிய எனக்கு பாடம். அதுக்கான ஒரு தீர்வை தேடி எப்படியாவது நம்ம வந்து ஒரு சின்ன அளவுலையாவது அதுக்கு நம்ம வந்து ஏதாவது செய்யணுங்கிறது ஆழ் மனதில் இருந்தது. காரணம் அந்த அமெரிக்கா கனடா நாடுகளுடைய பயணம். இது தொடர்ந்து நான் இங்கே வந்து கல்லூரியில், அதுக்கு பிறகு நாமக்கல்லில் வந்து சொசைட்டி ஆஃப் டாக்சிகாலஜிக்கான ஒரு தேசிய கருத்தரங்கு நடத்தும் பொழுதும் அதே எண்ணம். எல்லா துறைகள் வந்து டிஃபென்ஸு, பயோகெமிக்கல், மெடிக்கல், வெட்டினரி எல்லா டாக்சிகாலஜிஸ்ட்டும் அங்கே வராங்க. எல்லோரும் கட்டுரை வாசிக்கிறார்கள். மிக சிறப்பாக என்னுடைய கல்லூரி தோழர்களோடு இணைந்து நடத்தப்பட்ட ஒரு மிகச்சிறந்த விஷயம். ஆனாலும் எனக்கு அதில் வந்து அவுட்கம்னு சொல்லக்கூடியது வந்து எங்கேயுமே தீர்வு பெரிதாக பேசப்படவில்லை. அது ஒரு
தொடர்ந்து மேலே மேலே வந்து தீர்வுகள் நோக்கி நாம் நகரவில்லை என்பதை எனக்கு தெளிவாக காட்டியது. அதுக்கு பிறகு வட மாநிலங்களில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் நடந்த கருத்தரங்குகளில் நான் தீவிரமாக பங்கு கொள்ள ஆரம்பித்து எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு பார்த்த பிறகு 2001ஆம் ஆண்டு ஒரு மார்ச் ஏப்ரல் வாக்கில் வந்து மதுரை பில்லர் ஃபவுண்டேஷனில் டேனிடா திட்டத்தின் கீழே தமிழ்நாடு கால்நடை துறை, கால்நடை பராமரிப்பு துறை ஒரு பெரிய அளவில் ஒரு 10 பேர் அடிஷனல் டைரக்டர்லேருந்து ஜாயின்ட் டைரக்டர், ஏடி, டிடி, கால்நடை உதவி மருத்துவர்கள்னு ஒரு பெரிய குழு வந்து அந்த திட்டத்தை சில ஆண்டுகளாக செயல்படுத்தி நிறைய ஆவணப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவர்கள் என்னை ஒரு பார்வையாளராக ஒரு கூட்டத்திற்கு மதுரை பில்லர் ஃபவுண்டேஷன் போகுது. அங்கு இந்த மரபு வழி மருத்துவத்தை தோளில் சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் யாரும் முழுநேர மருத்துவர்களில் பெரும்பாலும் இல்லை. அவர்கள் பல பணிகளோடு சேர்ந்து படிக்கும்போது இவ்வளவு தெளிவான ஒரு அறிவு பல அளவில் இருக்குது. அதை பயன்படுத்தி வெற்றி காணுகிறார்கள். அவர்கள் அதை சொல்லும் பொழுது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல பேர் வந்து, பலர் இல்லை, அநேகமாக எல்லாருமே வந்து அதில் வந்து பெரிய ஒரு வருமானமோ யாரும் பணம் கொடுப்பாங்கன்னு செய்கிறதில்லை. ஸோ இந்த ஒரு நேர்த்தியான ஒரு அறிவு, மரபு வழி சித்த மருத்துவத்தினுடைய கூறுகள் அங்கே இருந்ததை பார்த்தோன்னே சரி, இதில் நான் ஏன் பயணிக்கக்கூடாது, இது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் நான் சொல்லிட்டு தான் என்னுடைய ஒரு ஒரு அருமையான வளர்ச்சி அடைந்த மற்றவர்கள் பார்வையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் நான் அதை பற்றி எப்போவுமே சிந்திச்சதில்லை. என்னுடைய மாணவர்கள் கல்லூரியில் பாடம் சொல்லிக் கொடுக்கும்பொழுது சிறப்பாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறத தவிர வேறு ஒன்றும் நினச்சாதனால எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை. உடனடியாக வந்தேன். ஏன்னா சொந்த ஊரில் இருந்தால் இது சனி ஞாயிறு எல்லா நாட்களும் வேலை செய்யலாங்கிறதுனால இங்கே வந்தேன். இங்கே பெரிய போராட்டம் தான் காத்து கொண்டிருந்தது. ஆனாலும் இதுதான் நமக்கு வந்து இந்த மரபு வழி மூலிகை மருத்துவத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு உந்துதலாக இருந்தது. இதுக்கு முன்னாடியும் வந்து நான் முதல் என்னுடைய பணியே வந்து வேளாண் அறிவியல் மையம் திருச்சியில் தான் 1980 மார்ச் மாதம் 26ஆம் தேதி நான் அந்த பணியில் சேர்ந்தேன். அங்கே இருக்க பண்ணையாளர்கள் மாடு ஓட்டிகிட்டு வந்தால் அவர்கள்ட்ட அந்த பிரச்சனையை வந்து பல விஷயங்கள் வந்து நாம் படித்ததற்கும் இதற்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வை வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த வெறுங்கை முளம் போடாது என்பது போல் நம்ம வந்து எல்லாம் படித்த மாதிரி இருந்தால் கூட எதுவுமே தெரியாத ஒரு நிலை இருந்தது. இது நான் வந்து பல நிலைகளில் பல்வேறு மருத்துவர்கள் கூட அவர்களுடைய சுயசரிதையெல்லாம் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். தங்க மெடல் வாங்கிய ஒரு மருத்துவர் ஒரு கிராமத்துக்கு வந்து பணிபுரியும் பொழுது 2 கண்களும் இருட்டி கொண்டு வந்ததாக எழுதுகிறார். அது எல்லோருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு நேரடியாக அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது அந்த பண்ணையாளருக்கு நாம் பெரிதாக பயன்படவில்லை என்ற ஒரு உணர்வு, ஒரு கொஞ்சம் குற்ற உணர்வாக கூட அது இருக்கும். அது 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 மாதிரி எனக்கு அந்த அனுபவம் வந்து இருந்தது. ஏன்னா அங்கே வந்து அதுக்கான மருந்துகள் இல்லை. வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் அவர்களுக்கு ஒரு துண்டு சீட்டில் மருந்து எழுதி கொடுக்கறதுங்கிறது எனக்கு சரியான ஒரு முறையாக தோணவில்லை. இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கல. அது ஒரு காரணம். நான் வந்து மருந்தியல் துறையில் ஏதாவது ஆய்வு பண்ணுங்கிறதுக்கு இப்படி ஆரம்பிச்சது. அப்புறம் பண்ணையாடுகளோடு தொடர்ந்து பயணிக்கிறதுனால அதை பற்றிய ஒரு பெரிய அனுபவ புத்தகமே எழுதக்கூடிய அளவுக்கு சொல்லலாம். ஆனால் ஒரு தமிழகம் போன்ற ஒரு பெரிய மாநிலத்தில் வந்து ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி உழவர்கள் பேசுகிற சொல்லாடலே வந்து நமக்கு புரியாது. அவங்க வந்து பல்வேறு தமிழ் சொற்கள் என்ன நாட்டுக்கு என்ன பிரச்சனைங்க சொல்கிறதுக்கே நம்ம 2-3 முறை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். கடிச்சல் என்கிற அந்த ஒரு நிலைக்கு வந்து பீச்சுது, கழியுது அப்படின்னு இன்னும் நிறையா சொல்லலாம் பயன்படுத்துவாங்க. அவங்க வந்து ஊற்றுது இப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இப்படி அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கால்நடை மருத்துவரும் அதுலேயே நிறைய பாடங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு வேளையில் 2 வேளையில் அந்த மருத்துவம் வேலை செய்யலைன்னா நம்ம ஏதோ ஒரு ஊசி போடுறோம், மருந்து போடுறோம், அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா அது பல பணிகளுக்கிடையே நம்ம அதையும் ஒரு மருத்துவமாக பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பண்ணையாளர்கள்கிட்ட உழவர்கள் வந்து வேளாண்மையோடு கால்நடையை வளர்த்து செய்கிறவங்களுக்கு
அது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான மாற்றத்தை நமக்குள்ள உண்டு. நம்முடைய பணி வந்து இருக்கு. அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுமானால், இந்த 1990களின் கடைசியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் கல்லூரியிலிருந்து நான் ஊருக்கு வந்திருந்தேன். என் தந்தையார் வந்து அந்த ஊரில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு என்னை குடும்பத்தின் சார்பாக திருக்கானூர்பட்டி என்ற கிராமம், தஞ்சாவூர் புதுக்கோட்டை அந்த சாலையில் இருக்குது. அங்கே போனோன்னா அங்கே ஒருத்தர் என்னை அடையாளம் கொண்டு இன்னாருடைய பையன் தானே, நீங்கள் கால்நடை மருத்துவர் தானே என்று என்னை கையை பிடித்து அழைத்து கொண்டு போனார். போய் உங்களுக்கு தெரியும், வீட்டுக்கு பின்புறம் கட்டியிருக்க மாட்டை காமிக்கிறாங்க. அது நோய் என்னவென்று கண்டுபிடிப்பதில் சிரமம் இல்லை. மடி வீங்கி இருந்தது ஒரு பக்கம். ஆனால் நான் எப்போதுமே மருத்துவம் என்பதை கையில் வைத்துக்கொண்டு யாருக்கும் மருத்துவம் செய்ததே கிடையாது. கல்லூரியில் பேராசிரியர் இருந்ததுனால எனக்கு இந்த ப்ராக்டிஸ் ஓரியன்டேஷன் இல்லை. அதனால எங்கள் வீட்டில் இருக்க மாடுகளுக்கு நான் மருந்து வாங்கி போடுறதோடு தான் இருக்கும். ஊசி போடுறது இதெல்லாம் அதோடு இருந்தது. அதனால் என்கிட்ட ஊசி மருந்துகள் அப்பொழுதும் இல்லை, நான் எப்போதும் வச்சில்லாதனால அவருக்கு வந்து ஒரு சீட்டில் நான் இந்த மருந்து எழுதி கொடுத்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் நோயை கண்டறிந்து விட்டேன், நோய்க்கான மருத்துவத்தை எனக்கு தெரிந்த அளவில் எழுதி கொடுத்து விட்டேன். ஆனால் அதை அவர் யாரிடம் கொடுப்பார், அவர் அந்த மருந்து தான் வாங்குவாரா, இல்லை வேற மருந்து எதுவும் வாங்கி போடுவாரா, இல்லை மருத்துவமே செய்யாமல் போயிடுவாரா, இப்படியெல்லாம் பல கேள்வி எழுந்த பொழுது நான் எந்த வகையிலையும் பயனுள்ள ஒரு கால்நடை மருத்துவராக என்னை எண்ண முடியவில்லை. கல்லூரியிலே ஓரளவுக்கு மக்களிடையே அன்பா பிரியமா பழகிற ஒரு நல்ல பேராசிரியராக நம்ம இருக்கிறோம். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கமேங்கிற எண்ணம் வந்து எனக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது ஒரு முக்கியமான காரணம் மாற்று வழியை தேர்ந்தெடுப்பதற்கு. இது இப்படி நடந்த பொழுது அறிவியல் பங்களிப்புகள்ங்கிற அடிப்படையில் சொல்லணும்னா, நான் மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் நடந்த மூலிகை உற்சவம், அதுதான் வந்து எஃப்ஆர்எல்ஹெச்டின்னு சொல்லக்கூடிய மரபு வழி மருத்துவ முறைகளின் மறுமலர்ச்சி பேரவை என்று அழகாக எஃப்ஆர்எல்ஹெச்டி ஃபவுண்டேஷன் ஃபார் ரீவைட்டலைசேஷன் ஆஃப் லோக்கல் ஹெல்த் ட்ரெடிஷனை சொல்லலாம். அவர்கள் மிக சிறப்பாக பல பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒன்று வீட்டில் மூலிகை தோட்டங்கள் அமைப்பது, 200-300 ஹெக்டேர் அப்படியே இன்சிட்டு கன்சர்வேஷன் சொல்லி மூலிகைகளை பாதுகாப்பது என்று தேசிய அளவில் நிறைய திட்டங்கள் செயல்படுத்திய அந்த நிறுவனம். அதில் நான் ஒரு வெளி ஆளாக அவுட் சைடராக அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். அதனுடைய முதல் அவங்களோட சந்திப்பு வந்து அமெரிக்கன் கல்லூரியில் மூலிகை உற்சவம் என்ற நிகழ்ச்சியில் டிசம்பர் மாதம் 2001, 27, 28 தேதியில் நடந்தது. அதில் வந்து நிறைய அரசு, தமிழக அரசிலிருந்து பல அலுவலர்கள் உயர் மட்டத்திலேருந்தெல்லாம் வந்து பேசினாங்க. அதில் வந்து நிறைய மருத்துவர்கள் இந்தியா முழுவதும் வந்தவர்கள்லாம் பார்த்தேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இதனுடைய பாதிப்பினால தான் நான் தஞ்சாவூருக்கு வந்திருந்தேன். அந்த கூட்டத்தில் நான் பேசும்போது ஒரு மருத்துவர் வந்து எலுமிச்சம்பழம், ஒரு காஞ்ச சுக்கு, அதாவது இஞ்சி காஞ்ச சுக்கு ஒன்று, கொஞ்சம் மிளகு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் உலகத்தில் எந்த நோயும் இல்லாமல் என்னால் உலகத்தை சுற்றி வர முடியும், இது மட்டும் கையில் இருந்தால் போதும்னு சொல்லி அந்த தருணம் வந்து இந்த மருத்துவம் மிக ஆழமான வேர்களை கொண்டது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை நிரூபித்து கொண்டே இருக்கிறோம். அது முக்கியமான தருணமாக நான் கருதுகிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த பிறகு எங்கள் வீட்டு மாட்டுக்கு ஒரு மடிநோய் வந்தோன்னே சோத்துக்கத்தாழையை பயன்படுத்தலாம் என்கிற செய்தி அறிந்த பிறகு அது முழுவதுமாக போடணுமா, தோலை உரிக்கணுமா, எவ்வளவு போடணும் எதுவும் தெரியாது. அப்புறம் மஞ்சத்தூள், சுண்ணாம்பு வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய வீக்கத்தை வடிக்கக்கூடிய தன்மை உடையதாக தெரியும். அது மாதிரி பல கலவைகளை நான் தொடர்ந்து எங்கள் மாடுகளுக்கு போடும்போது ஆரம்பத்தில் வந்து ஊசி மருந்துகளும் போட்டுக்கொண்டு அதை போட்டேன். ஒரு 2001 ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த மருத்துவத்தை நம்ம வீட்டு மாட்டுக்கு போடுறோம், நமக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆரம்பத்தில் நம்ம பார்த்து போடுறோம், எப்போ வேணாலும் நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாங்கிறதுனால இந்த மருந்தும் அந்த மருந்து கலந்து போட்டோம்னா கடைசியாக எதனுடைய காரணமாக இந்த வெற்றி கிடைத்தது அல்லது அதில் என்ன பிரச்சனைகள் என்பது தெரியாமல் போகும். அதனால் ஸ்டாண்டலோன் மோடுங்கிறதுல மூலிகை மருத்துவத்தை மட்டுமே பயன்படுத்தி நாம் செயல்படுத்தினால்தான் இதனுடைய நன்மை, அதில் விளையக்கூடிய விளைவுகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆண்டுகள் தொடர்ந்து பண்ணையாளர்கள்ட்டையும்
அதாவது சப்ளிமெண்ட்ரி மோடில் அவங்க நீங்கள் யார்கிட்ட வேணால் வைத்தியம் பாருங்கள் இதையும் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும் பொழுது பலர் தனியாகவே செய்ததாக வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளாக பல பண்ணையாளர்கள் வந்து சோற்றுக்கற்றாழை சுண்ணாமஞ்சள் வந்து சொன்னாங்க. அப்போ ஆரம்பத்தில் 150 கிராம் சோத்துக்கத்தாழையும் 25 கிராம் மஞ்சத்தூளும் ஒரு 10 கிராம் சுண்ணாம்பும் போட்டு அப்புறம் சோறு வலிச்சு கொஞ்சம் பேரை போட சொல்வேன், சோறு வலிக்காமல் போட சொல்லுவேன். இப்படி அந்த ஆய்வினுடைய ஆய்வினுடைய இதில் செஞ்சவங்களுக்கு தெரியும் அதில் உள்ள பிரச்சனைகள். 10 பேருக்கு சொன்னால் 2 பேர் தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாக 250 கிராம் சோற்றுக்கற்றாழை, 50 கிராம் மஞ்சத்தூள், 15லேருந்து 20 கிராம் புதிய வெற்றிலைக்கு போட்ட சுண்ணாம்பு என்ற கலவையை உறுதி செய்து ஒரு நூற்றுக்கணக்கான பண்ணையாளர்களுக்கு பண்ணும்பொழுது தான் நான் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், இந்தியன் கவுன்சில் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் வந்து அந்த திட்டத்துக்கு பண்ணும்பொழுது ஏற்கனவே இதெல்லாம் நாம் செய்ததுனால நான் ரொம்ப தைரியமாக அதில் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கல்லூரியில் போராடி இந்த ப்ரப்போசல் அனுப்பி வைங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம இருக்காங்க, நம்ம அவசியம் வாங்கி இதை செய்யணும்னு சொல்லி டாக்டர் முரளி மனோகர், அப்போ வந்து டாக்டர் பல்ராமன் அவர்கள் துணைவேந்தராக இருந்தாங்க, அவர்கள் போராடி அதை வாங்கி கொடுத்தார்கள் நமக்கு. அதில் நம்ம 12 மையங்களில் நம்ம ஒரு மையமாக டானுவாஸ் எடுக்கப்பட்டு தஞ்சைக்கு அந்த திட்டம் ஒதுக்கப்பட்டது. அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து 2007 மேடம் லீனா நாயர் அவர்கள் பகுதி 2 திட்டத்தில் ஒரு 18 லட்சத்தை ஒதுக்கி சட்டசபையில் முதல்வர் ஆணைக்கிணங்க மரபு வழி மூலிகை மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி மையம் தஞ்சை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மையத்தில் அமைக்கப்படுகிறது வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கான ஒரு 18 லட்சம் பணம் ஒதுக்குனாங்க. அதுக்கான ஒரு கட்டடம், அதுக்கான புத்தகங்கள், ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் இது போன்ற மட்டும் அது கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு மிக அவசியமான ஒரு காரணிகளாக அமைந்தன. பொதுவாக அறிவியலை பற்றி எல்லாருக்கும் ஒரு கணக்கு என்னன்னா, அறிவியல்னா அது வந்து பல பேர் உட்கார்ந்து இல்லை ஒரு தனிநபர் வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு அப்படி செஞ்சால் அது வந்து அறிவியல். வழி வழியாக யாராவது பேசிக்கிட்டோ இல்லை ஒரு எழுத்துல எழுதி வச்சிருந்து சொன்னால் அது அறிவியலுக்கு வந்து அப்படியெல்லாம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலை என்பது மட்டுமே கிடையாது. அறிவியல் என்பது காலத்தாலும் சூழலாலும் பல்வேறு நிலைகளிலே அதை பற்றிய கோட்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. எல்லாமே வந்து ஒரு எந்த இடம் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பௌதிகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆய்வக அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது அதுக்கான ஒரு கோட்பாடுகளை விளைவிச்சு நம்ம வந்து உறுதி பண்ணலாம். அதே வந்து ஒரு வெட்ட வெளிக்கு எடுத்துகிட்டு போய் அதை ஆய்வு பண்ணும்போது அதனுடைய தன்மைகள் மாறி இது வந்து சரியில்லைங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அறிவியலை ஒரே ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ளே அடக்காமல் அதில் ஒரு 2-3 விஷயங்கள் வந்து அடிப்படையாக இருக்கும். அறிவியல் என்பது ஒரு கோட்பாடு, அதை இப்படி செய்தால் இது இப்படித்தான் நடக்கும், திரும்ப 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 அதே விளைவு வருவது, ரீபீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி. யார் செஞ்சாலும் திரும்ப திரும்ப அதையே வரும். இதில் ஒரு நம்பகமான செய்திகள் நமக்கு கிடைக்கும். ஸோ ரிப்பீட்டபிலிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி இதுதான் வந்து அறிவியலினுடைய அடிப்படை. அப்படி செஞ்சு பார்க்கும்போது பல முறை இந்த மருந்தை போடும்போது சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சள் வந்து மடி நோய் வேற எந்த மருந்துகள் இல்லாமல் குணப்படுத்துறதை எங்கள் வீட்டு மாடுகள்லையும் சரி, என்னுடைய மையம், அதாவது எங்களுடைய தஞ்சை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்துக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து வரும்போது இதோடு 2005 வாக்கில் வந்து ஒரு 10 வகையான நோய்களுக்கான மருத்துவ முறைகளை நீர்படுத்துவதே எனக்கு ஓரளவுக்கு ஒரு 80-90 விழுக்காடு வெற்றி என்று பார்த்த பிறகு நான் இதை மிக தீவிரமாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டது. அப்புறம் இந்த திட்டங்கள்லாம் வந்தது. அதனால் அறிவியல் அடிப்படையில் செய்வது என்பது தொடர்ந்து இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அறிவியல் என்பது ஒரு நாள் ஒரே ஒரு பொருளை வைத்துக்கொண்டு செய்வதல்ல. அதுக்கான இந்த தளம் நிறைய வேறு மாதிரி சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்கிறது. அறிவியல் என்பதை நாம் பல்வேறு கோணங்களில் பார்க்க முடியும். ஆனால் அடிப்படை நான் சொன்னது போல் அந்த 3 செயல்பாடு மற்றும் விளைவுகளை ஒட்டி ஏற்றுக்கொள்ளலாம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம் தான்.
அது முடிவல்ல. தெர் இஸ் நோ ஃபைனாலிட்டி இன் சயின்ஸ்ன்னு சொல்லுவார்கள். அறிவியலுக்கு முடிவே கிடையாது. அடுத்தடுத்து இது வரைக்கும் இது சரியா இருந்தது, இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு இதை பண்ணணும் அப்படின்னு. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு திசைன்னு இருக்கு, அது எதனால வருதுன்னு தெரியாது. அப்புறம் கிராவிடான்ஸ்னு ஒரு பொருளை சொல்றாங்க. இந்த கிராவிடான்ஸ் எப்படி உருவாகுது, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. எல்லாருக்கும் தெரியும் புவியீர்ப்பு விசை இருக்குது, கிராவிட்டி. அது வந்து அண்ட வெளிக்கு போனால் அது இல்லை அப்படின்லாம் தெரியும். ஆனால் அது எப்படி இருக்குங்கிறது அதுக்காக நம்ம வந்து கிராவிட்டி இல்லைன்னு சொல்றது இல்லை, அது ஏற்றுக்கிறோம். ஸோ அது போன்று நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து சொல்லலாம். அது வந்து ஒளி வந்து அலையாக இருக்கிறதா அல்லது ஒரு பொருளாக பார்ட்டிகுலா வேவான்னு கேட்டால் ரெண்டு சாரார் இன்னமும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க அடிச்சுக்கிறதுனால ஒளி பற்றிய ஆய்வு எதுவும் நின்றலை. இட்ஸ் அ டிவாலிட்டி. அது வந்து இரு நிலையில் இருக்கு. ஒரு அலையாகவும் இருக்கிறது, பொருளாகவும் இருக்கிறது. குவாண்டம்னு சொல்லக்கூடிய ஒரு நுட்ப நிலையில வந்து அது இன்னும் மாறுபடுவதாக கூறுகிறார்கள். அறிவியல் என்பது தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறது. அதை பற்றி நம்ம ஒன்றும், அதுவும் பயாலஜியில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. அதுக்கு தான் அது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு டைனமிக் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மறந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைத்த தன்மையில் அதை வச்சு பார்க்க நினைக்கிறதுனால தான் இந்த மரபு வழி அறிவு என்பது அறிவியலுக்கு உட்பட்டதா இல்லையாங்கிற சந்தேகமே வருது. ஸோ அந்த டைனமிக் ஸ்டேட்டஸ்க்கு வந்து இதை கொண்டு வந்துட்டோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் பெரும்பாலும் தீர்ந்துடும். நான் வந்து ஒரு நிலையில் இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கான ஆய்வுகள் வந்து இந்தியாவிலும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக அதை வந்து உறுதிப்படுத்தி கொண்டே வந்தேன். அதனால் இதை வந்து தொடர்ந்து செய்கிறது எனக்கு எளிமையாக இருந்தது. எனக்கு பெருமையாக சொல்லணும், மனிதர்கள் கால்நடை வளர்ப்புகள் மட்டும்னா மடி நோய்க்கான மருத்துவத்தை கண்டு அது வந்து சொல்லும் பொழுது ஒரு பண்ணையாளரை வந்து ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டுருந்தேன். அவர் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள் கழிச்சு பார்க்கும்போது, ஐயா நீங்கள் சொன்னீங்க வர முடியல, ஆனால் என்ன நிகழ்ச்சி கூப்பிட்டீங்க எனக்கு மறந்துச்சு. நான் சொன்னேன் மடிநோய் சம்பந்தமாக ஒரு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியிலிருந்து பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கிளினிக்கல் மெடிசன்லேருந்து அவருடைய வகுப்பு தோழர், அவரையும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இதை பேசுங்க, மேனேஜ்மெண்ட் ஆஃப் மாஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போதான் சொன்னார், அதனால பரவாயில்லையா, எனக்கு ஒன்றும் இழப்பு இல்லையா, தான் மடி நோயை நீங்கள் முடிச்சிட்டிங்களே அப்படின்னாரு. ஸோ சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சள் ஒரு 10 மாடு வைத்திருந்த ஒரு 4 அந்த குடும்பத்தை சேர்ந்த 4 இளைஞர்கள் அதை நம்பியே பிழைச்சாங்க. 2 எருமை, ஒரு 8 மாடு. எந்த நேரமும் அவர்கள் பால் கறந்து விற்று அதில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருந்தது. இந்த மடிநோயை வந்து அவர்கள் பார்வையில் மிகச்சிறந்ததாக நினைச்சது தான் எனக்கு மிகப்பெரிய தருணம். கூடவே ஒன்று சொன்னார், இது பத்தாது, இது கூடவே நீங்கள் வந்து செனை பிடிக்கிறதுக்கும் ஒரு மருத்துவம் கண்டுபிடிச்சிட்டா மாடு வச்சுக்கிறதுல சிரமமே இருக்குன்னு சொன்னார். நம்முடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் மற்றும் முதல்வராக இருக்கக்கூடிய டாக்டர் சதீஷ்குமார் அவர் என்னோட பணியில் இருந்தார். அவரோட சேர்ந்து அதை தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் நாங்கள் அதை செய்து அதை வந்து வெற்றிகரமாக அந்த செனை பிடிக்கிறதுக்கான அந்த அமைப்பையும் ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த முறையில் ஒரு 80 விழுக்காடு செனை பிடிக்காத மாடுகளுக்கு இயற்கை பொருளை வைத்து முள்ளங்கி, சோத்துக்கத்தாழை, முருங்கை, பிரண்டை, கருவேப்பிள்ளை என்பதை வடிவமைத்து கொடுப்பதற்கு அவருடைய பின்புல ஆராய்ச்சி மிக உதவியாக இருந்தது என்பதை சொல்லும்பொழுது இதெல்லாம் என்னுடைய பெருமையான நிகழ்வாக கொள்கிறேன். அப்புறம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் திட்டத்தில் வந்து டாக்டர் ரங்கநாதன், டாக்டர் பஷீர், இன்னொரு சதீஷ்குமார்னு பெத்தாலஜிலேருந்து ஒரு பையன் எஸ்ஆர்எஃப் இருந்தார். அவர்களுடைய பங்களிப்பு என்னுடைய அந்த ஆய்வு களம் என்பது நீங்கள் ஒன்றுமே பார்க்கல அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய பங்களிப்பு வந்து பின்புலத்தில் நிறைய ஆய்வுகளை வந்து உதவியாக இருந்து அதுக்கான தரவுகளை வந்து பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு பொதுவாக வந்து அந்த ஆய்வுகளை வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில் பண்ணும்போது தான் அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிறதுனால அந்த மாற்றங்கள் இதையெல்லாம் அவங்க வந்து எனக்கு உதவியாக இருந்து அதில் பண்ணாங்க. இதில் என்னை வந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய பங்கு பணி எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மரபு வழி மருத்துவம் என்பது ஒரு வைரக்கல் போன்றது. அதை பட்டத்தீட்டுற வேலை தான் நமக்கு இருந்தது. நம்ம ஒன்றும் அதில் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு இருந்ததாக எனக்கு தோணலை. ஒரு மருந்தியல் துறை பேராசிரியராக இருந்ததுனால அது பற்றிய அடிப்படை கூறுகளை தெரிஞ்சிருந்ததுனால நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது, நாம் எடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து வேறு பட்டை மரத்தை அதனுடைய அந்த கன்சர்வேஷன் சொல்லக்கூடிய பாதுகாப்பு நிலையை வந்து தாண்டக்கூடாது,
எந்த ஒரு பொருளையும் கொடுக்கும்போது நன்மை விளைகிறதோ இல்லையோ தீமை விளையக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில கோட்பாடுகளின் அடிப்படையில் உருவாக்குனதுனால, அதே போல இது எல்லாம் இருந்தா கூட கிளினிக்கல் அவுட்கம் இது கொடுத்தா இது சரியாகணும். அது வந்து 100க்கு 100 என்பது எப்பொழுதுமே முடியாதுன்னு தெரியும். ஸோ 80 விழுக்காடு குறைவான அளவுல இருந்தால் அதை நான் யாருக்குமே பரிந்துரைப்பதில்லை. ஸோ அந்த நிலையில நான் ரொம்ப கண்டுபிடிச்சது என்னன்னா, சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள் வந்து வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த விரிவாக்கத்தில் இணைக்கில ஏற்படக்கூடிய சிரமங்களை பற்றி ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான அல்லது ரொம்ப கடினமான ஒரு நிலை. அதுல வந்து நான் ரொம்ப எந்த நேரமும் 24 மணி நேரமும் என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுப்பதற்கு காரணம், இந்த மருத்துவத்தை தொடர்ந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கும்போது, ஒரு ஒரு 8, 10 ஆண்டுகளில் கால்நடை மருத்துவர்கள் பெரும்பாலும் அவர்கள் எத்தனை ஊசி மருந்து போட்டாலும் கூடவே இந்த சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சளையும் போடுங்கன்னு சொல்லி அது ஒரு அங்கமாக மடிநோயினுடைய மருத்துவத்தில் ஒரு அங்கமாகவும் இப்போ வந்து ஸ்டாண்டலோன்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட முறையிலும் அதை தொடர்ந்து ஆனந்த் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஒரு மேல்நிலை பட்டப்படிப்பு அந்த மருந்து கிளினிக்கல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் படித்த ஒருத்தவங்க கோவையிலை போன்ற ஒரு சில கலவைகளை வைத்து ஒரு ஆய்வு செய்யும் பொழுது அவர்கள் இந்த ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லும்போது பொதுவாக அது வரைக்கும் கெமிக்கல் பேஸ்ட் மெடிசின் சொல்லக்கூடிய நுண்ணுயிர் கொல்லி மருந்துகளை மட்டுமே வச்சு பார்த்தவங்க முதல் முறையாக சோற்றுக்கற்றாழை சுண்ணாம்பு மஞ்சளை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்டு அதை வச்சுட்டு அதை கம்பேர் பண்ணோன்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு மிகவும் பெருமையான ஒரு தருணமாக நான் கருதுகிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு, அதுக்கு முன்னாடி வந்து நெதர்லாந்து நாடு, போர்ச்சுகல், உகாண்டா, எத்தியோப்பியாவெல்லாம் இந்த மருத்துவ முறையை எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இன்னும் பல பண்ணையாளர்கள் கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. அதில் எத்தியோப்பியாவில் கன்று இறப்பு வந்து கிட்டத்தட்ட 70% இருந்தது. மடி நோயினால் பால் பண்ணையே அவர்கள் வந்து அந்த நடத்த முடியலை, பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த 2 மருத்துவ முறையை மட்டும் டெப்ரெசேன்னு சொல்லக்கூடிய அடிஸ் அபாபா நகரத்திலிருந்து ஒரு 200 மைல் தொலைவில் இருந்த டெப்ரெசே என்ற நகரத்துக்கு நான் சென்று இந்த 2 மருத்துவ முறைகளையும் வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். அவர்கள் வந்து 2-3 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த வெற்றி, அதாவது ஒரு 6-7% கன்று இறப்பு வந்துருச்சு. மடிநோய் எல்லார் வீட்லேயும் சோத்துக்கத்தாழையை வளர்க்க ஆரம்பித்து மடிநோயை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்துவதனால இந்த எத்தியோப்பிய அரசு மரபுவழி மருத்துவத்தை அவர்களுடைய கொள்கை வரைவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதே போல தேசிய பால்வள நிறுவனம் 2016 கடந்த 10 ஆண்டுகளாக பல லட்சம் கால்நடைகளுக்கான தரவுகள், பல கோடி எண்ணிக்கையிலான மருத்துவ செய்து பார்த்து அதனுடைய தரவுகளை அலகீடுகளாக அரசினுடைய அந்த அமைப்புக்குள்ள இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் ஆன் அனிமல் ப்ரொடக்ஷன் ஹெல்த் இனாஃப் நெட்வொர்க்கில் எல்லாத்தையும் டேட்டாவை வந்து முறையாக எடுத்து ஹைதராபாத் அவர்களுடைய என்டிடிபியினுடைய ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் லெபார்ட்டரின்னு சொல்லுவாங்க, மிக நவீனமான அந்த ஆய்வகத்தில் ஃபீனோடிபிக் ஜீனோடிபிக் அலைன்மெண்ட் எல்லாம் எடுத்து அதை வந்து ரெப்பாசிட்டரியில் அந்த ஆர்கனிசத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி எப்படி வந்து ஜீன் டிரான்ஸ்ஃபரை வந்து பிற்காலத்தில் தொடர்ந்து நம்ம அவதானிக்க முடியும் என்பது போன்ற நிலைகளில் அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். அது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸோடு சேர்ந்து இந்த சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள் அதனுடைய தன்மை கெடாது ஃபங்க்ஷனல் ரெமடின்னு சொல்லுவோம். அது சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள்னா அது அப்படியே பண்ணணும், நீங்கள் அதை தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப கட்டாயமாக சொன்னதுனால இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சதே இல்லைன்னாங்க. அதை அப்படியே செய்து தண்ணீரிலும் எண்ணெயிலும் ஆய்வு செய்து டிசம்பர் 2025ஆம் ஆண்டு மைக்ரோபியல் பெத்தோஜெனசிஸ் என்ற எல்சீவியர் ஜேர்னலில் முதல் கட்டுரை வெளிவந்திருக்கிறது. இன்னும் நிறைய கட்டுரைகள் தொடர்ந்து வரும். அது இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், மரபுவழி மூலிகை மருத்துவம் என்பது அறிவியற்கு அப்பாற்பட்டதல்ல, அதனுடைய செயல்பாடுகளை நீங்கள் அணுகும் விதம்தான் சரியில்லை, அதை நீங்கள் மாற்றி யோசிக்கணும். ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு சதுரத்தை சொருக முயற்சிக்கும்போது நிறைய சிக்கல்கள் வரும், அதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை உலகுக்கு உணர்த்திய அந்த ஒரு விஷயம் நான் மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். எதை பற்றி பெருமையாக என்றால், மரபுவழி சித்த மருத்துவம் எல்லாவற்றையும் கடந்து, அனைத்து தடைகளையும் கடந்து
ஒரு 3 லட்சம் கால்நடைகளில் 86-87% கள அளவில் வெற்றியும், அறிவியல் பூர்வமாக எந்த இடத்துல எங்கே எப்படி வேலை செய்தக்கூடிய நுணுக்கமான செய்திகளையும் நம்முடைய மிகச்சிறந்த ஆய்வுகளினுடைய மூலமாக அதை அறிவியலுக்கு உட்படுத்தி செயல்படுத்த முடிஞ்ச அந்த தருணம் நான் மிக பெருமையாக நம்முடைய சித்த மருத்துவத்தை நெஞ்சை நிமித்து கொண்டு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இதில் ஒரு நாள் இரவு ஒரு மாடு ஒரு பண்ணையிலேருந்து அவர் பண்ணையாளர் சொல்கிறார், நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க, நம்ம பண்ணையில் வேலை செய்கிறவங்களுடைய மஞ்சுளா என்ற ஒரு பேர் தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒரு கிராமம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மாடு சனையாக இருக்குது, அரை தள்ளிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. இரவு 2 மணி. எல்லா மருத்துவர்களுக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பார்க்குறேன், எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்றாங்க. நீங்கள் உங்கள் ஃபோன் தான் எடுத்ததுன்னு சொன்னார் அவர். அப்புறம் நான் உங்களுக்கு சோத்துக்கத்தாழையை வழித்து நல்லா அலசிட்டு அதை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த அடிச்சுக்கிட்டே இருங்க, ஈரம் காயாமல் வச்சுருங்க, வாய் வழியாக பிரண்டையும் முருங்கையும் 2 கைப்பிடி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த காலையில் 7 மணிக்கு கூப்பிட்டு மாடு கன்று போட்டுச்சு, பிரச்சனை இல்லை, மாடு நல்லா இருக்கு, ஆனால் மடி நோய் இருக்குன்னாங்க. மடி நோய்க்கான அப்புறம் சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சளை கொடுத்த பிறகு அந்த குடும்பம், அந்த மாடு நம்பியே இருக்கக்கூடிய அந்த விவசாய கூலி தொழிலாளர் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திப்பதற்கு ஒரு இரவு நேர ஒரு 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடத்துக்கு முடிந்த அந்த உரையாடல் மரபு வழி சித்த மூலிகை மருத்துவம் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றிருக்குன்னு நினைக்கும் பொழுது நமக்கு இந்த மருத்துவத்தை எல்லா மருத்துவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா எவ்வளவு ஆய்வுகளான பண்ணலாம், ஆனால் அதனுடைய செயல்பாட்டு நிலையில் அது வெற்றி பெற்றால் மட்டுமே நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும், நம்ம ஒரு நல்ல பணி செய்கிறோங்கிறது இருக்கும். இது போன்ற பல்வேறு நிறையா எண்ணெய் குடிச்சிரும் ஆடுகள், அதுக்கெல்லாம் ஒரு பொருளை கடையில் போய் வாங்கி ஊற்றுறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா ராத்திரி 7 மணி 8 மணி விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்கள் எல்லாம் யாருமே வர முடியாது. அவருக்கு பலருக்கும் குடும்ப பணிகள் சுமைகள் இருக்கின்றன, அதுக்கான கடமைகளும் இருக்கின்றன. அதை மாட்டை ஓட்டிகிட்டு போகிறது தூக்கிட்டு போகிறதுலாம் நிறைய சிரமங்கள் உண்டு. அது மாதிரி இருக்கும் பொழுது வெத்தலை, இஞ்சி, பிரண்டை, பெருங்காயம், வரமிளகாய் என்ற 5 பொருட்களை வைத்துக்கொண்டு எவ்வளவோ நூற்றுக்கணக்கான கால்நடைகளை எண்ணெய் குடிக்கிறது, அரிசி சாப்பிட்றது, இது மாதிரி இட்லி தோசை மாவை குடித்து சாப்பிட்றது, இது எல்லாத்துலேருந்து காப்பாற்றிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள். மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வருவாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக எனக்கு இப்போ நினைவில் வருவது கொடுமுடியில் ஒரு பண்ணையாளர் 20 எருமைகள் வைத்திருந்து 4 வருடங்களாக 10 எருமைகள் சினை பிடிக்கவே இல்லை. மற்றதெல்லாம் ஒன்று எப்படியே பிடிச்சிருச்சு, இது பிடிக்கவே இல்லை. அதை வெட்டுக்கு அனுப்பலான்னு நினைக்கிற நேரத்தில் இந்த முள்ளங்கி சோத்துக்கத்தாழை முருங்கை பரண்டையை மனதில் வைத்துக்கொண்டு அவர் அந்த வேலையை ஆரம்பித்து முதலில் 7 எருமைகள் சனி பிடித்து விட்டன. அடுத்து ஒரு 2-3 முறை முயற்சி பண்ண பிறகு அடுத்த 3ம் அவர் எனக்கு 10 மாடு செனை பிரிச்சாதான் உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்தேங்கன்னு சொல்லிட்டு, நான் அவர் வெளி மாநிலத்தில் பணியில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக சொன்னார். அவர் சொன்னதில் அந்த 10 எருமைகள் செனை பிடிச்சது பெரிய மகிழ்ச்சியாக நான் அதை மட்டும் நினைக்கல. அவர் அடுத்து சொன்ன 2 செய்திகள் எல்லோருக்கும் பயனளிக்கும் என்று நினைக்கிறேன். எருமைகள் என்றால் கத்தவே கத்தாது, சினை பருவத்துக்கு வந்தால் கத்தாது, சைலண்ட் ஹீட்னு சொல்லுவோம். அடுத்தது அது வலு அடிக்கிறது, அந்த டிஸ்சார்ஜுங்கிறது வெளியில் தெரியாது. அவர் சொன்னது, இந்த எருமைகளுக்கு இந்த மரபு வழி சித்த மருத்துவத்தை கொடுத்த பிறகு நன்கு ரொம்ப சத்தமாக ஒவ்வொரு எருமையும் கத்தின. அதே போல் நல்ல குழாய் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில். அவர் நல்லா வளவளன்னு குழாய் அடிக்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னாரு. இது ஒரு முக்கியமான செய்தியாகவும் மிக மகிழ்ச்சியான தருணமாகவும் நான் கருதுகிறேன். இந்த ஏற்கனவே மடிநோயை பற்றி சில விவரங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதிலிருந்து நீங்கள் அந்த விவரங்களை எடுத்துக்கலாம். சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சள் என்பது ஒரு 5 ஆண்டு காலம் ஒரே நோக்காக 2001 2005-6 காலகட்டத்துக்குள்ளே அதை நான் நெறிப்படுத்தி இதுதான் அப்படிங்கிறத உறுதி செய்து விட்டேன். அதுலேருந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இன்று வரை இல்லை. சவால்கள்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன வெத்தலை பாக்கு போட சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு கால்நடை மருத்துவர், அறிவியல் மருந்தியல் துறை
பேராசிரியர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாமான்னு கேட்பாங்க. இது மட்டும் வேலை செஞ்சால் அப்புறம் பிபிஎஸ்சியே படிக்க வேண்டியது இல்லையான்னு கேட்பாங்க. இது வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் தான். அதை நான் ஒன்றும் குறை சொல்வதற்கு இல்லை. நானே கூட இதை பற்றி தெரியாமல் இருந்திருந்தால் என்னுடைய பார்வை எப்படி இருந்திருக்குங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய தெரியாது நமக்கு தெரியாது அப்படின்னு இருக்க வேண்டியதான். ரொம்ப முக்கியமான சவால் என்னன்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் என்னுடைய அணுகுமுறையை கொண்டு போகும்போது அவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை காட்டுவார்கள். அதே குறிப்பாக அந்த சோத்துக்க தாழ சுண்ணாம்பு மஞ்சளை வந்து நம்ம ஒரு பொருளாக இது பண்ணோம்னா அவங்க வந்து இந்த மாலிக்யூல் அதுதான் வேணுமாங்க. மாலிக்யூல் வந்து ஆய்வுக்கு சரி, செயல்பாட்டுக்கு உகந்ததாக நான் கருதவில்லை. மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தால் ஒழிய நம்ம உணவு மற்றும் நலம் சார்ந்த ஆய்வு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கக்கூடிய காலம் விரைவில் இருக்கும். அது இன்னும் அந்த மாற்றங்கள் வெளியில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்டெகிரேட்டிவ் மெடிசன், எவல்யூஷனரி பயாலஜி என்று பல கோணங்களில் அதை அணுகுகிறார்கள். சிங்கிள் மாலிக்யூல் என்பது ஒரு அங்கமாக இருக்கும். அதுவே வந்து அது மட்டுமே என்பது காலப்போக்கில் வந்து கண்டிப்பாக மாறிவிடும். அது வேற வழி கிடையாது. இல்லைன்னா அந்த ஹெல்த் அப்படின்ற அந்த ரிசர்ச் வந்து ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆயிடும், நின்றுவிடும். அது மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம். தட் நீட்ஸ் பேரடைம் ஷிஃப்ட் இன் அவர் திங்கிங். நீங்கள் கேட்குறது மாதிரி மூட நம்பிக்கை அற்புத மருத்துவம்னு 0 to 1 வந்து 2 கடை நிலைகள் இருக்குன்னு. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நேர்மையான பார்வை என்பது அவசியம். நான் வந்து ஒரு திறந்த மனத்தோடு போனேன். இது வந்து வேலை செய்யும்னு நான் நினைக்கல, செய்யாதுன்னு நான் சந்தேகப்படலை, செய்தான்னு பார்த்தேன். ஸோ இதுக்கு 2 பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு முயற்சி பண்ணோம், அதில் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து மரபு வழி மருத்துவத்தை செயல்படுத்துகிறவர்கள் மனித மருத்துவர்கள். வைத்தியர் புண்ணியமூர்த்தி தஞ்சாவூரில் இருக்காங்க. ஐயாத்துறை கோனார் வந்து மதுரை பகுதியிலேருந்து வந்தார். இளமாறன்னு மதுரையில் ஒரு அற்புதமான மருத்துவரை நான் சந்திச்சிருக்கேன். தேவூரில் மணிவாசகம்னு ஒருத்தர் இருந்தார். இது போன்ற நூற்றுக்கணக்கான மருத்துவர்களோடு நான் தொடர்ந்து பயணிச்சிருக்கேன். அவங்களோட உண்டு உறங்கி வாழ்ந்திருக்கிறேன். அவர்களிடமிருந்து எந்த மருத்துவ முறையும் அப்படியே எடுக்க முடியலன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அடிப்படை கூறுகள் எனக்கு இந்த முறைகளை வடிவமைப்பதற்கு பெரிய அளவிலே உதவியாக இருந்தது. ஏன்னா அவர்களுடைய பார்வை மனித மருத்துவம் தான் பெரும்பாலும் அவர்கள் செய்ததுனால அவர்களுடைய அந்த பங்களிப்பு. ஆனால் அவர்கள் ஏற்படுத்துகின்ற அந்த செயல்பாடு, அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி வந்து இது இன்னும் தீவிரமாக நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தளம். அதில் வந்து எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னா அவங்க சொன்னது எல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டாதான் அது மூட நம்பிக்கை. இல்லை அவங்க சொன்னதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே செஞ்சோம்னா அது வந்து ஒரு நமக்கு வந்து கண்மூடித்தனம். இது ரெண்டுக்கு நடுவில் அதுக்கு என்னன்னா, நமக்கு இன்னைக்கு அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுகோலை வைத்துக்கொண்டு அதை அறிந்த கால்நடை மருத்துவர்கள், ஆய்வில் இருப்பவர்கள் இது மாதிரி 2 இது என்ன சொல்றதுன்னா, இந்த கடைசி அந்த கடைசி போகாம ஒரு நடுநிலையில நின்று நேர்மையா அதனுடைய செயல்பாடுகளை கவனிக்கணும். பொதுவாகவே டாக்குமெண்டேஷன்ல சொல்லும்போது ஆவணப்படுத்தப்பட்ட செய்திகளை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இதுதான் சரி என்று யூ ஷுட் நாட் பாஸ் ஜட்ஜ்மெண்ட். ஏதாவது ஒரு குறிப்பு இருக்குன்னா உங்களுக்கு அது இல்லை இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன இது வந்து எருக்கம் பாலை வந்து எப்படி போடலான்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இதுதான் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க முக்கியமான பாடம். உங்களுக்கு சரியில்லைன்னா அதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாமல் இருங்கள். அதை மாத்துறது இல்லை எருக்கம்பாலில் இருக்கக்கூடியது ஒரு 3 நாள் பேசலாம். எருக்கம் செடியை வச்சுக்கிட்டே அவ்வளவு பெரிய மருத்துவ அற்புதங்கள் அதை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால அதுதான் செய்யக்கூடாது. நம்ம இது வேணும் இது வேணான்னுலாம் முடிவு பண்ணுற நிலையில் நம்முடைய இது இல்லை. ஒரே ஒரு பாடலை நாம் முழுமையாக வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டா சித்தர் பாடல்ல அதுவே நம்ம வாழ்நாள் முழுதும் ஆய்வு செய்வதற்கான தேவைகள் அதுக்குள்ளேயே இருக்குது. பகுதி 4ல் கால்நடை மருத்துவத்தின் எதிர்கால பார்வை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஹெல்த்ன்னு சொல்லக்கூடிய 5 பெருவாழ்வு என்று தமிழில் நான் அதை சொல்கிறேன். 5 என்பது இன்டர்நேஷனல்ங்கிற அர்த்தத்திலையும், பெருவாழ்வு என்பது ஒன் ஹெல்த்துங்கிறதுலையும் வந்து 2ஐயும் ஒருங்கிணைச்சு சித்தர் வழி 5 பெருவாழ்வுங்கிறது பயோடைவர்சிட்டி,
ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் இந்த சேம் பிளேன், ஒன்று அழிச்சிட்டு ஒன்று இருக்க முடியாதுங்கிற அந்த நோக்கத்தில் ஐந்திணை பெருவாழ்வு என்பதை ஒன் ஹெல்த் என்று நான் சொல்லுகிறேன். ஆன்டி மைக்ரோபியல்ஸ் ஒன்று தான். நீங்கள் வந்து ஆன்தெல்மெண்டிக் ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம பேசலை, ஃபங்கல் டிஸ்ட்ரக்ஷனை பற்றி பேசலை, பாலினேட்டர்ஸ் சொல்லக்கூடிய பட்டாம்பூச்சி, சாண வண்டுகள், அதாவது டங் பீட்டில்ஸு, சிறு பறவைகள், மண்புழு, எதை பற்றியுமே நம்ம பேசாமல் இருக்கோம். அது வந்து ரொம்ப ஒரு கண்ட்ரைவ்டு வியூ. AMR இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் அஃபெக்டிங் ஹியூமன் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி அட் த ICU லெவல். அதனால அதை பற்றி பேசுகிறோம்.